வெல்கம் டு ஜிஏ ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம இன்னைக்கு வேங்கவாசல் மாடம்பாக்கம் சரௌண்டிங்கில் ஒரு சில பிளாட் சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. அதை பற்றி தான் பார்க்க வந்திருக்கோம். நீங்கள் இன்கேஸ் ஒரு சவுத் சென்னையில் மேடம்பாக்கம், மாடம்பாக்கம், வேங்கவாசல், சித்தாலப்பாக்கம் இந்த மாதிரி லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம இந்த லொக்கேஷனில் நிறைய ப்ராப்பர்ட்டி பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸும் இந்த சைடில் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸை கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வேங்கைவாசலில் வருது. அதாவது மேடவாக்கம் மாம்பாக்கம் ரோட்லேருந்து வெரி நியர்பை வர ப்ராப்பர்ட்டி இது. அதாவது இந்த வேங்கைவாசலுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சைடில் வந்து வரலாங்க. ஒரு மூணு நாலு சைடு வழி இருக்குது. இதில் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி முதல் காமிச்ச ப்ராப்பர்ட்டிக்கு இந்த ரோடு தான் ரொம்ப நியர்பை வரும். இது வந்து மேடவாக்கம் மாம்பாக்கம் மெயின் ரோடு. மேடவாக்கம் சைட்லேருந்து எக்ஸாக்டாக ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வந்தீங்கன்னா இந்த காளீஸ்வரி கம்பெனி இருக்கும். கோல்டு வின்னர் கம்பெனி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த சித்தாலப்பாக்கம் சைடில் இந்த காளீஸ்வரி கம்பெனி தாண்டினவொன்னே ஒரு ரைட்டு வருங்க. அந்த ரைட் எடுத்தீங்கன்னா வேங்கைவாசலுக்கு போகிற வழி இது. இந்த ரைட்டு தான். நீங்கள் இன்கேஸ் வந்து ஓஎம்ஆர் சைட்லேருந்து வந்தீங்கன்னா இந்த ஒட்டியம்பாக்கம், சித்தாலப்பாக்கம் அந்த சைட்லேருந்து வரவங்களுக்கு இந்த வழியாக வரலாம். இங்கேருந்து அந்த ப்ராப்பர்ட்டி நம்ம காமிச்ச ப்ராப்பர்ட்டி வந்து எக்ஸாக்டாக ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் வரும். இந்த மாதிரி ஒரு மெயின் ரோடு நியர்பையில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா மற்ற லொக்கேஷனில் கிடைக்கிறதா கஷ்டம். இந்த ப்ராப்பர்ட்டியுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 1357 ஸ்கொயர் ஃபீட் வருது. அதாவது 29 46 இந்த பிளாட்டுடைய சைஸு. ஒரே ஸ்கொயராக இருக்குது. கோர்ஸெல்லாம் எதுவும் வராது. ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி பிளாட்டு. ரோடு வந்து இது வந்து டெட் அண்ட் ரோடுங்க. இந்த பிளாட்டும் ஆப்போசிட்டில் ஒரு பிளாட் இருக்குது. இந்த 2 பிளாட் மட்டும்தான் வந்து காலியாக இருக்குது. மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்ஷியல் ஏரியா. நீங்கள் வீடியோ பார்க்கும்போது தெரியும். இந்த பிளாட்டோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா 6500 பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு. ப்ரைஸ் வந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள். சிஎம்டி அப்ரூவ்டு பிளாட் தான். அதனால் பேங்க் லோன் போய் வாங்கிக்கலாம். அந்த பிளாட்டு ஆப்போசிட்டில் ஒரு பிளாட் இருக்குங்க. 2 மட்டும் தான் வேக்கண்ட்டு. இது வந்து ஒரு டெட் அண்ட் ரோடு ப்ராப்பர்ட்டி. அதனால் நீங்கள் கார் பார்க்கிங் கூட நீங்கள் வெளியில் கூட நிறுத்திக்கலாம். நீங்கள் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸாக வராது. இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருக்கிற கிளைண்ட், அதாவது ஒரு மெயின் ரோட்லேருந்து மேடவாக்கம் மாம்பாக்கம் ரோட்லேருந்து ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் ப்ராப்பர்ட்டி பார்க்குறீங்கன்னா அதை கன்சிடர் பண்ணலாம். இது ரெண்டாவதாக பார்க்க உள்ள பிளாட் இந்த பிளாட்டுங்க. சேம் அதே லொக்கேஷன் தான். அதே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஜங்ஷன் ரோடை கனெக்ட் பண்ணுற ஒரு ஜங்ஷன் கிட்டே இருக்குங்க. அதாவது மேடவாக்கம் மாம்பாக்கம் ரோடு கிட்டே இருக்கும். அதே மாதிரி வந்து ராஜகிரிப்பாக்கம் மாடம்பாக்கம் ரோடு கிட்டே இருக்கும். அதாவது மேடவாக்கம், மாடம்பாக்கம், வேங்கைவாசல், சித்தாலப்பாக்கம் 3மே கனெக்ட் பண்ணுற ஒரு லொக்கேஷனு. இந்த ப்ளூ கலர் ஷீட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் மெயின் ரோடு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4வது ஒரு பிளாட் தான் இது மெயின் ரோட்லேருந்து. இங்கேருந்து ஃப்ரீக்வன்சியாக பஸ் ஃபெசிலிட்டிஸும் இருக்கும் கேம்ப் ரோடுக்கு. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 40x60. நார்த் பேசிங்க பார்த்த மாதிரி பிளாட் இருக்குது. ரோடு வந்து பார்த்தீங்கன்னா 24 ஃபீட் ரோடு. இது வந்து ஜங்ஷனுக்கு நியர்பை இருக்கிறதுனால நீங்கள் ஒரு பிளே ஸ்கூல் மாதிரி இல்லை வந்து ஒரு குடோன் மாதிரி நடத்தலாம். இல்லை நீங்கள் பட்ஜெட் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் கூட கார்டனிங்கோடு கட்டலாம். இல்லை அப்பார்ட்மெண்ட்டும் கட்டி விடலாம். அந்த மாதிரி எல்லாத்துக்கும் சூட் ஆகிற ஒரு பிளாட் தான் ஜங்ஷன் கிட்டே இருக்கிறதுனால. இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7000 பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு. ப்ரைஸ் வந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இந்த மாதிரி ஒரு ஜங்ஷன் கிட்ட பிளாட் வந்து நீங்கள் மேடவாக்கம் சைட்லையோ இல்லை கேம்ப் ரோடு சைடில் வாங்க முடியாது. அதனால் ஜங்ஷனுக்கு நியர்பையில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறீங்க அப்படின்னா அந்த பிளாட்டை கன்சிடர் பண்ணலாம். 3வது பார்க்கக்கூடிய பிளாட் வந்து இந்த பிளாட்டுங்க. இது வந்து வேங்கைவாசலில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா மேடவாக்கத்துக்கும் வேங்கைவாசலுக்கும் நடுவில் வர பிளாட்டுங்க இது. அதனால் நீங்கள் மேடவாக்கம் சைட்லேருந்து வந்தால் தான் இந்த பிளாட்டுக்கு வெரி நியர்பை இருக்கும். நீங்கள் வீடியோவில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா மேடவாக்கம் கோட்ரோடு பஸ் ஸ்டாண்டு. இந்த பஸ் ஸ்டாண்டு தாண்டி ஒரு 100 மீட்டர்ஸ் போனீங்கன்னா அந்த புத்துக்கோயில் வரும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த புத்துக்கோயிலுக்கு ஆப்போசிட்டில் வந்தால் தான் நம்மளுக்கு 3வது காட்டக்கூடிய பிளாட்டுக்கு வந்து நியர்பை வரும். இங்கேருந்து ஆப்போசிட்டில் ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்தீங்கன்னா இந்த வழியாக எக்ஸாக்டாக ஒரு அந்த பிளாட் வருங்க. இந்த லொக்கேஷனில் இந்த புத்துக்கோயிலுக்கு ஆப்போசிட் ரோட்லேயே நம்ம நிறைய பிளாட்டு நம்ம வீடியோவிலே போட்டிருக்கோம். அதோட ஒரு தடவை பாருங்கள். உங்கள் பட்ஜெட் வந்து 7500, 7000, 8000 அந்த ரேஞ்சில் இருக்குன்னா மேடவாக்கம் சைடில் நம்மகிட்ட நிறைய பிளாட் இருக்குது. அதையும் ஒரு தடவை பாருங்கள். இந்த புத்துக்கோயிலுக்கு நியர்பை. இது 3வது இந்த பிளாட்டோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 892 ஸ்கொயர் ஃபீட்டு. அதாவது 25 35 அந்த சைஸில் அந்த பிளாட் வருது. நல்லா ஸ்கொயராக இருக்குது. இதுலேயுமே கோஸ்டெலாம் எதுவும் கிடையாது. சவுத் ஃபேஸிங்கை பார்த்த மாதிரி பிளாட்டு. ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்ஷியல் ஏரியா. எல்லாமே புதுசாக கட்டின வீடுங்கள். இல்லை இந்த இப்போ காமிச்ச இந்த 3 பிளாட்டில் எந்த பிளாட் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கால் பண்ணி சைட்டு வந்து பார்க்கலாங்க. இந்த 3வது பிளாட் பார்த்தீங்களா, அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6600 பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு. இந்த 3 பிளாட்டில் உங்களுக்கு எந்த பிளாட் பிடிச்சிருந்தாலும் கால் பண்ணி சைட்டு வந்து பார்க்கலாம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதே லொக்கேஷனில் நம்ம நிறைய வீடியோவாக நம்ம சேனலில் போட்டிருக்கோங்க. போன வருஷம் நம்ம இதே லொக்கேஷனில் லேண்ட் சேல்ஸ் வீடியோ போடும்போது பார்த்தீங்கன்னா 5500 இருந்தது. இந்த வருஷம் அப்படியே 1 இயரில் பார்த்தீங்கன்னா 6500 அந்த ரேஞ்சுக்கு பிளாட் விற்குதுங்க. அதனால் ஏன்னா மேடவாக்கம் சைடில் இந்த பட்ஜெட்டில் பிளாட்டு கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ வேங்கைவாசல் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் போயிட்டுருக்கு. ப்ரைஸும் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸும் ஆகிட்டுருக்கு. அதனால் இந்த பிளாட் 3 பிளாட்டில் உங்களுக்கு எந்த பிளாட் பிடிச்சிருந்தாலும் கால் பண்ணிட்டு சைட் வந்து பார்க்கலாம். இல்லை நம்ம சேனலில் இந்த சரௌண்டிங் லொக்கேஷனில் நிறைய வீடியோவும் போட்டிருக்காங்க. அதில் வந்து சில பிளாட் இருக்குது, சில பிளாட் இல்லை. அந்த வீடியோஸும் ஒரு தடவை பாருங்கள். அதில் ஏதாவது ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்தாலும் நீங்கள் கால் பண்ணிட்டு சைட் வந்து பார்க்கலாம். இல்லை வேறு லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸ் எல்லாம் ஒரு தடவை பாருங்கள். அதில் ஏதாவது பிடிச்சிருந்தாலும் நீங்கள் கால் பண்ணிட்டு வரலாம். நம்ம சேனலில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.